ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மில்க் பவுடர் வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பால் அல்வா டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடேற்றிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகுனதும் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்த பால். இந்த பாலும் நெய்யும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாலும் நெய்யும் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. பால் கொதி வந்ததுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு பால் பவுடர் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். பால் பவுடர் சேர்த்ததுமே கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த பால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துடலாம். 3/4 கப் அளவுக்கு சுகர் நான் இங்கே சேர்த்துருக்கேன். 2 கப்பு பால் பொடிக்கு 3/4 கப்பு சுகர் போதுமானது. நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும். இதை விட அதிகமாக ஸ்வீட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுமே இது கட்டி விழுந்த மாதிரி இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வைக்கிறதுக்கு கவனமாக இருந்துக்கோங்க. இது நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கையை விட்டுட்டோன்னா கீழே தீஞ்சு போயிடும். பாருங்கள், அந்த கட்டியாக உள்ளது எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரியே வந்துடுச்சு. இது பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கிளறது தான் கொஞ்சம் வேலை. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஆகும். மற்றபடி இது ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்முடைய மில்க் பவுடர் பர்ஃபி பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். நம்ம கரண்டி வச்சு சுற்றி விடும்போது அதுவும் சுற்றுது, பேனில் இருந்து ஒட்டாமல் சுற்றுது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டு எடுக்கணும். இந்த பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இது போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் கொட்டணுமோ அதை ஃபஸ்ட்டே நெய் தடவி வச்சுக்கோங்க. நம்ம அடுப்பில் இருந்து இறக்குன உடனே இதை அந்த பாத்திரத்தில் கொட்டிடணும். நான் ஸ்கொயரான ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்து கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இதோட மேல் பக்கத்தை நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா சமப்படுத்தி விட்டாச்சு. இப்போது அடுத்ததாக நான் கொஞ்சம் கேஷ்யூவும் பாதாமும் இங்கே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது மேலே தூவி விட்டுடலாம். பார்க்க அழகாகவும் இருக்கும். அது ஒன்று ஒன்று இடையில கிடைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இதையும் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அதில் ப்ரெஸ் ஆயிரும். இது 2-2.5 மணி நேரம் ஆகும் நல்லா ஆறி வர்றதுக்கு. இது ஆறுனதும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா செட் ஆயிரும். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதில் கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம அதை
சின்ன பீஸாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷேப்பாக எடுக்கிறதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வைக்க சொன்னேன். இந்த ஃப்ரிட்ஜில் வைக்காமலே நம்ம சாப்பிடலாம். கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ண முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம பர்ஃபி இங்கே ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நான் மற்றது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வைக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மில்க் பவுடர் பர்ஃபி இங்கே ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.